மக்காலே உயரமான மலை 750 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை. இந்த மலை உயரத்துல இது ஆரே சவுண்ட் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத்துடைய நேரத்துல இப்ப ஹிஜ்ரத் போற அந்த நாளும் வந்துருச்சு. இன்றைக்கு தான் ஹிஜ்ரத் போகணும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்யறாங்க. அது ஒரு பெரிய சம்பவம், நீல சம்பவம். சுருக்கமாக நான் சொல்றேன். ஒரு சபை இருக்குது, தாரு நதுவான்னு சொல்லி. அந்த சபையில ஒரு மஷூரா நடக்குது. என்ன மஷூரானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யற மஷூரா. ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி ரசூலுல்லாவை கொலை செய்யணும். நல்ல வாள் வீசக்கூடிய வீரர்களை செட் பண்ணி என்ன செய்யறாங்க, 40-50 பேர் ரசூலுல்லாவை வீட்டை முற்றுகையிடுறாங்க. ரபுல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவனோட கண்ணை மறைச்சு அல்ல என்ன செய்யறான், மதீனாக்கு அல்லாஹ் போக வைக்கிறான். போகக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் இந்த மலையில காரே சௌர்ல 3 நாட்கள் இருந்தாங்க. அந்த மஷூரால ஒரு மஷூரா ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னன்னா, துப்பறியக்கூடிய அப்படின்னு அவங்க போன அந்த கால் தடத்தை அறிஞ்சு போய் பார்க்கக்கூடிய திறமசாலிகள், நல்ல நுணுக்கசாலிகள் அந்த காலத்துல இருந்தாங்க. என்ன செய்ய, அவங்கள கொஞ்சம் பேரை செட் பண்ணி இந்த மலைக்கு அனுப்புறாங்க. அவங்க காலடியை பார்த்து போனாங்க அவ்வளவு தூரம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எத்தனை ஏற்பாடு இருந்தாலும் ரபுல் ஆலமீன் அவனை கண்ணை மறைச்சிட்டான். அபூஜஹல் வந்து என்ன செய்யறான், ஒரு தந்தையும் முஹம்மதும் எங்கேன்னு கேட்டு கன்னத்தில் அறையிறான். ஆனாலும் பதில் சொல்லல. இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழு குடும்பமும் இதுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலையிலிருந்து என்ன செய்யறான், அவங்கள பாதுகாத்து சேஃப்டியாக மதீனா 18 நாட்கள்ல மதீனா போயிட்டு சேர்றான். ஒரு திட்டமிட்ட ஒரு பயணம் தான்.